அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவண்ணாமலையில் வெள்ளி அரைஞான் கயிறு அணிந்து வந்த மாணவர் நீட் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறார். இதையடுத்து அந்த மாணவரினுடைய அரைஞான் கயிறு அகற்றப்பட்ட பின்பாக தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நீட் தேர்வு எழுத திருவண்ணாமலையில் சென்ற தேர்வு மையத்திற்கு சென்ற மாணவர் வெள்ளி அரைஞான் கயிறு அணிந்திருந்த நிலையில் அந்த மாணவருக்கு தேர்வு எழுத அங்குள்ள அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து அவருடைய பெற்றோர் அந்த அரைஞான் கயிறை அகற்றிய பின்பாக மாணவர் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், விவரம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து 6 தேர்வு மையங்களில் 3120 மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை அரசு கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி மற்றும் சண்முகா தொழிற்சாலை அரசு மேல்நிலைப்பள்ளி, டேனிஷ் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அந்த 6 தேர்வு மையங்களில் 3120 மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். குறிப்பாக 11 மணி முதல் மாணவிகள் பலத்த சோதனைக்கு பின்னரே தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக பெண்கள் தலையில் ஜடை அணியக்கூடாது, அதே போல காதுகள், கம்பல், வளையல் போன்றவை அணியக்கூடாது என்ற சோதனை அடிப்படையில் பெண்களுக்கு என தனியாக பிரத்யேக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பரிசோதனை அனுப்புகிறார்கள். அதே போல ஆண்களுக்கு பெல்ட் அணியக்கூடாது மாணவர்களுக்கு. அதே போல அரணான் கயிறு, அதாவது வெள்ளி அரணான் கயிறு அணிக்கக்கூடாது என்று சோதனைக்கு அனுமதி. அதே போல ஒரு மாணவன் சோதனையின் போது வெள்ளி அரணான் கயிறு அணிந்து கொண்டு வந்த போது அதை சோதனை செய்து பின்னர் அந்த மாணவனை தேர்வு எழுத அனுமதிக்காமல் வெளியே அனுப்பினர். பின்னர் பெற்றோர்களுடன் சென்று அந்த அரணான் கயிறு அகற்றிய பின்னர் தான் தேர்வு மையத்துக்குள் அந்த மாணவன் அனுமதிக்கப்பட்டார். இதே போன்று தற்போது வரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பலத்த சோதனை செய்து மாணவ மாணவிகள் நீட் தேர்வு மையங்கள் அனுமதித்து வருகின்றனர். நன்றி சதீஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.